அமித்ஷாவுடைய ஐடியாலஜிக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை உள்ள வரார். இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு போல மறுபடியும் அவர் இப்போ அண்ணாமலையும் டிடிவியும் பேசியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, டிடிவி போன்றவர்கள் அங்கே போயிடக்கூடாது, விஜய் கூட போயிடக்கூடாது அப்படிங்கிற ஏன்னா இவங்க இவருக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு எடப்பாடியை வச்சு நொண்டி குதிரையை வச்சு தூக்கடிக்க இத்தனை வேலைகள் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பலமான கட்சியா திமுக மாறி இருக்கா? இல்ல திமுக அல்ல, திமுக கூட்டணி கட்சிகள். திமுகவுக்கு 34% தான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. முதல்ல 28 இருந்து 34 இருக்கு இப்போ. ஆனா பிசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இது மாதிரியான கூட்டணி கட்சிகள் மாறாம அப்படியே செயல்படுறதுனால செங்கோட்டையன் சாதாரணமா இங்கேயே மட்டும் இருந்துடல. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதாவுக்கு மட்டுமே விசுவாசமானவர் இல்லை, அமித்ஷாவுக்கும் விசுவாசமானவர். அவங்க சொல்லிதான் பிஜேபி 101 சீட்டு இப்படி பீகாரில் கேட்டாங்களோ அதே மாதிரி இங்கே 101 சீட் கேட்குறாங்க எடப்பாடிக்கு. ஆளுங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி வரும்போது விஜய் பெரும்பாலும் உள்ள வராருன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எடப்பாடியே எப்போவுமே இருந்தாங்க தான் இல்லைன்னு சொல்லி. திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களால எடுத்த சரியான முடிவை வெளியே அவங்க நீக்கினா கூட அவர்களுக்கு பின்னாடி அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருந்தாங்க. இவருக்கு பின்னாடி நிர்வாகிகள் இருக்கிறார்களா அப்படின்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் ஆலோசகரான ராஜபாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடுத்த வாரம் 2வது வாரத்தில் அமித்ஷா சென்னைக்கு வருகை புரிகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே நாளில் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி நடக்குது. சசிகலா உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற செய்திகளுக்கு கூட கேள்விப்பட முடியுது. என்ன நடக்க போகுது சார்? இப்போ வேற செங்கோட்டையன் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது? இல்லை, அமித்ஷாவுடைய பிளான்ங்கிறதே ரொம்ப பெரிய பிளான் தான் எப்பயுமே. அமித்ஷா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அமித்ஷாங்கிறவர் ஒரு பிளானர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் அமித்ஷாவுடைய ஐடியாலஜிக்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணாமலை உள்ள வரார். இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு போல மறுபடியும் அவர் அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நிறையா அவர் அமைதியாக இருக்கார். இன்னொன்று, அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அந்த தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறத வேணான்னு தடுப்பாங்க. ஆனால் இவர் பேசிக்காக அமித்ஷாவோட ஆள் தான். அதுபோக அண்ணாமலை, இப்போ அண்ணாமலையும் டிடிவியும் பேசியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, டிடிவி போன்றவர்கள் அங்கே போயிடக்கூடாது, விஜய் கூட போயிடக்கூடாது அப்படிங்கிற ஏன்னா இவங்க இவருக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு எடப்பாடியை வச்சு நொண்டி குதிரையை வச்சு பெருசாக பயணம் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்புகிறார். அதனால் வேறு யார் யாரெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கும்போது, ஏற்கனவே ஐஜேகே இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது, இவங்க ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்குள்ளே வந்துட்டா ஓகேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. என்னென்னா, அந்த நினச்சாருன்னா அமித்ஷா நினச்சாருன்னா இன்னொருத்தரை கூட தலைவர் கூட மாற்றுவாங்க. அதிமுகவில் உள்ளேருந்து பிடுங்கிடுவாங்க, யாரையாவது உள்ளேருந்து எடுத்து வருவாங்க. அது மாதிரி கூட செய்வாங்க. ஏன்னா பணம்ங்கிறத பிஜேபி பிரச்சனை இல்லோ, இல்லை வேறு அவங்களுக்கு அதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை. ஏன்னா எடப்பாடியை வச்சு தான் நம்ம லீட் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா பீகாரில் நிதிஷ்குமாரை ஆரம்பத்தில் சொல்லவே இல்லை, நீங்கள் முதல்வர் வேட்பாளர்னே சொல்ல. இன்றைக்கி அவர்கிட்ட வெறும் முதல்வராக இருக்காரே தவிர அவர்கிட்ட நிறைய பொறுப்புகளை பிடிக்கிட்டாங்க. நிதி அமைச்சர்லேருந்து நிறைய பொறுப்புகள் ஒரு 8 பேர் தான். ஆமாம், ஏன்னா அவங்க பேரளவில் தான் இருக்காங்களே தவிர இவங்க தான் ஆளுமை செலுத்துகிறார்கள். அதனால் இது அமித்ஷா இன்னும் டம்மியாக்குறதுக்கான முழு முயற்சி எடுப்பாங்க அவங்க. இதுக்கடுத்து மேற்குவங்க தேர்தல் வருது, அதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ மீண்டும் தலைவராகிறார் அண்ணாமலை. இல்லை, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அண்ணாமலை ஒரு லீடு மாதிரி கொடுப்பாங்க. நயினார் நாகேந்திரன் இந்த நேரத்தில் எடுத்துட முடியாது அவங்களால. இது எப்படி விஜய் கட்சியில் எப்படி புஷியானதை தூக்கிட முடியாதோ இந்த நேரத்துக்கு அரசியல் வரைக்கும், தேர்தல் வரைக்கும், அதனால் நயினார் நாகேந்திரன் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க சைடில் இருக்க அந்த அதிமுக நிர்வாகிகள், அதிமுக ஆட்கள் அவங்க அதுக்காக தான் அவங்க நயினார் நாகேந்திரனே கொண்டு வந்தாங்க. அதனால் அதை அப்படி செஞ்சிட மாட்டாங்க. ஒரு தலைமை பொறுப்பு மாதிரி, இப்போ ஒரு ஒருங்கிணைப்பாளர். இப்போ தான் நிறைய வார்த்தை பிரயோகம் நிறையா இருக்குது. எந்த மாதிரி பதவினாலும் கொடுத்துக்கலாம். இப்போ அதான் ஆதவர்ஜனா கொடுத்தாங்களா, அது மாதிரி தேர்தல் மேலாண்மை அப்படிங்கிற மாதிரியான செயலாளர், அப்படி அது மாதிரி என்னமா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. பொறுப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் தமிழில் பஞ்சமே கிடையாது. அதனால் அது மாதிரி ஒன்று கொடுத்து மேலாதிக்கம் செலுத்த வைப்பாங்க அண்ணாமலை தான் ஒரு எல்லாத்தையும் லீட் பண்ணுவார். இவங்களெல்லாம் கொண்டு வந்துடுவார். ஏன்னா டிடிவிக்கும் ஓபிஎஸ்ஸையும் அவர் கொண்டு வரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால்
புதிய தமிழகம், ஐஜேகே, இன்னும் வேறு அங்கிருந்து வேறு யாரும் வர்றதுக்கான இவ்வளோ தான் வருவாங்க. ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள், அப்புறம் குறுகிய கட்சிகள். இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம லீட் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. முடிந்தால் விஜயை கூப்பிட்டு பார்ப்பாங்கன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ செங்கோட்டையன் போனதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் செங்கோட்டையனும் அமித்ஷாவோட ஆள் தான் அப்படிங்கிறதுனால மேபி இருக்கலாம். ஏன்னா கூப்பிடலாம். ஏன்னா கூப்பிட்டா வந்து பெரிய பலமாக இருக்க முடியும். திமுக அடிச்சிடவே முடியும். அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதில். ஏன்னா நம்ம வந்து திமுக தோற்றுருவோம். திமுக வந்து ஜெயிக்கும், ஆனால் வந்து மார்ஜினில் ஜெயிக்கும். ஏன்னா மூன்று அணியாக பிரிஞ்சிருக்கிறதுனால நம்ம பேசுகிறோம்ல, அது இல்லாமல் போயிடும். ஏன்னா அமித்ஷா செய்வார். ஏன்னா செங்கோட்டையன் வந்து சாதாரணமாக வந்து இங்கேயே மட்டும் இருந்துடல. எம்ஜிஆருக்கு, சிவாஜி, ஜெயலலிதாவுக்கு மட்டுமே வந்து விசுவாசமானவர் இல்லை, அமித்ஷாவுக்கும் விசுவாசமானவர் தான். அதனால தான் அவங்க போய் அவங்க சொல்லி தான் இந்த அசைன்மெண்ட்டே நடந்துச்சு. எடப்பாடி தூக்கணுங்கிறதுக்காக, நாங்கள் இவங்கெல்லாம் உள்ளே சேர்க்கணுங்கிறதுக்காக. இப்போது செங்கோட்டையனும் பிஜேபி கூட வரலாம். அதிமுக வந்து அதுதான் பிளான். ஏன்னா பிஜேபி வந்து 101 சீட்டு இப்படி பீகாரில் கேட்டாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து 101 சீட் கேட்குறாங்க எடப்பாடி கிட்ட. நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம், எங்கள் ஆளுங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி வரும்போது விஜய் பெரும்பாலும் உள்ளே வராருன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எடப்பாடியே மாற்றுவாங்க. அடுத்த ஒரு தலைவரை உருவாக்குவாங்க உள்ள. அப்போ உருவாக்கிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொன்று டிடிவியும் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வராங்க, ஓபிஎஸ் கூட வைப்பாங்க. இப்போ இந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த இந்த ஒரு 9 ஆண்டுகளில் தன்னை ஸ்ட்ராங் படுத்திக்காமல் போனதுனால தான் எடப்பாடி வந்து மைனஸ் ஆகிறாரா? இல்லை, ஸ்ட்ராங் படுத்திக்கணுங்கிறது இல்லை. அவருக்கு வந்து ஒரு ஃபிகர் இல்லை அவர். அதாவது ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பப்ளிக் ஃபிகர் கிடையாது. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கே ஒரு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிகராக மாற்றிக்கிறதுக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தாலும் 91 to 96 கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்சி உள்ள ஒரு கவர்மெண்ட்டாக மாறினுச்சு. அதன் பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தல், 99 நாடாளுமன்ற தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, இதெல்லாம் மாற்றிக்கிட்டதுனால தானே அந்த அம்மா அப்படிங்கிற ஒரு பேர் 2011 தான் முழுமையான அம்மாவாக 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 2011 8 வருஷத்துல இவ்வளவு ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா இல்லை. ஆனால் அதில் இன்னும் ஒரு பார்க்கணும். அதாவது என்னன்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு என்ன சிக்கல் இல்லைன்னா, அதாவது பிரிஞ்சு வராங்க. சட்டப்பேரவையில் வந்து இரட்டைப்புறாவிலையும் ஜானகி அம்மையார் இரட்டைப்புறாவிலையும் இவங்க சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க. இவங்க சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்க அதிகமாக வின் பண்ணுறாங்க. ஜானகி அம்மையார் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, அந்த கட்சி ஆஃபீஸே கொடுத்துட்டாங்க, நான் ஒதுங்கிறேன்ட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கான கட்சியில் செல்வாக்கு இருந்தது. ஜெயலலிதாவை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்ல இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எடப்பாடி அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய இருந்தாங்க. அப்போவுமே இருந்தாங்க தான், இல்லைன்னு சொல்லி திருநாவுக்கரசு போன்றவர்களெல்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களால எடுத்த சரியான முடிவை வெளியே அவங்க நீக்கினா கூட அவர்களுக்கு பின்னாடி அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருந்தாங்க. இவருக்கு பின்னாடி நிர்வாகிகள் இருக்கிறார்களா அப்படின்னா அது ரொம்ப சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா இவருக்கு முன்னாடி ஓபிஎஸ் கூட 11 பேர் வெளியே போனாங்க அப்போது அந்த காலகட்டத்தில். அப்புறம் அவங்களுக்கு ஏதோ மேலிடத்தில் கூப்பிட்டு பேசின பிறகு தான் சரியாச்சுன்னு சொல்லி ஓபிஎஸ்ஸே சொல்கிறார். என்னை கூப்பிட்டு சொன்னார், அதனால தான் நான் துணை முதல்வருக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ யாரோ ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிறீங்களே தவிர நேரடியான செல்வாக்குடையவர்களாக இவர் இல்லை எடப்பாடி அவர்கள். இன்னொன்று, வரிசையாக தோல்வி, 10 தோல்வி அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சந்திக்கவே முடியாது. ஏன்னா அவர் சொன்னார் ஆரம்ப காலத்தில், முதல் தோல்வி வரும்போது என்ன ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆருக்கும் நடக்கலையாது, இந்த மாதிரி தோல்விகள் ஏற்படலையா? ஏற்பட்டது தான், ஆனால் வரிசையாக இப்படி ஏற்படலை. அந்த மாதிரியான சூழல் இல்லை. ஏன்னா கலைஞருங்கிற பெரிய பிரம்மாஸ்திரத்தை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா மாற்றி அடித்தாங்க. 20-25 வருஷம். ஆமாம், கிட்டத்தட்ட அவர் 2001, 2011 பேக் டு பேக். ஆமாம், இன்றைக்கு அந்த சூழல் வரும்னு அது நினைக்கிறோம். 2021க்கும் 2026க்கும் ஸ்டாலின் பண்ணிடுவார், அந்த சாதனை செஞ்சிடுவாருங்கிற நினைக்கிற காலகட்டத்தில் அமித்ஷா வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலே இருப்பார். இந்த மாதிரி கூடிய கட்டமைப்பை ஏற்படுத்துவார். ஏன்னா செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சொல்லி கேட்காத மாதிரி ஆள்லாம் இல்லை. நல்லா இருந்தால் ஒரு அதிகமான சீட் வர முடியும். இப்போ 2 சீட் சிங்கிள் டிஜிட்டில் நம்ம ஜெயிக்கிறத அதிகமான சீட்டில் ஜெயிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு வரும்போது நமக்கான இன்னும் கட்டமைப்பு அதிகமாகும். பிஜேபியுடைய அடித்தள கட்டமைப்பு இருக்குது. அது மாதிரி இப்போ நிறைய இடத்துல பூத் கமிட்டி அவங்க நிறைய இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ இன்றைக்கி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறது உண்மையும் கூட தான். அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு வளரலாம் கூட, ஓரளவு வளரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி விதையாகவே இருக்கல, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்போது அதிமுகவினுடைய செல்வாக்கு இருக்குது. அப்போ எல்லாம் சேர்ந்தா திமுகவை வந்து நிராகரிச்சிடலாம், திமுக தோக்கடிச்சிடவே செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய வியூகம். ஒரு கட்சியை தோக்கடிக்க இத்தனை வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பலமான கட்சியாக திமுக மாறி இருக்கா? இல்லை, திமுக அல்ல, திமுக கூட்டணி கட்சிகள். திமுகவுக்கு வந்து 34% தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி கூடி இருக்கிறது அடிப்படையில் முதல்ல 28 34 இருக்குது இப்போது. ஆனால்
விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இது மாதிரியான கூட்டணி கட்சிகள் வந்து மாறாமல் அப்படியே செயல்படுறதுனால, ஏன்னா அவர்கள் எல்லோருக்குமே பாஜக எதிரி, அதனால இந்த கூட்டணி இருக்கு. அதனால தான் அவர் வந்து யாரையுமே விடுபட்டு போகாமல் இவர் வந்து அரவணைச்சு கொண்டு போறாரு ஸ்டாலின். என்னதான் ஒரு திருமாவளவன் வந்து என் கொடியை வந்து நட்ட விட மாட்டேங்கிறாங்க, வெட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாலும் கூட, ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்னா தான் இருக்காங்க. ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஷோர் ஷாட் ஹிட் திமுக பக்கம் இருந்தா விசிகாவுக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமா? இல்லை, விசிகாவுக்கு வந்து அவங்க வந்து ஏன்னா சில முடிவுகள் எடுத்துருவாங்க. விசிகா திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவ்வப்போது பேசும்போதெல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ முக்கியம் கிடையாது அப்படிங்கிறதே சொல்றாரு. அப்படிங்கும்போது சில முடிவுகளை வந்து அவர் அப்படிதான் எடுப்பார். வைகோ மாதிரி தான் திருமாவளவன். சில நேரங்களில் பாமகவுக்கு 25 சீட் கொடுத்தீங்க, எனக்கு 23 சீட் தான் கொடுத்தீங்கன்னு கோவிச்சிட்டு வெளியே போனவர் வைகோ. அப்படிலாம் நிறைய நடக்கும். அது மாதிரி திருமாவளவனை பொறுத்தவரை எனக்கு மரியாதை இல்லை, நம்ம பாமக உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படிலாம் சொல்லி கூட வெளியே போவாங்க. உங்களுக்கு எம்எல்ஏக்கள் பற்றியோ இல்லை அந்த மாதிரியான கவலைப்படுறவர் இல்லை. கம்யூனிஸ்டுகளும் அப்படி தான். ஏன்னா திமுக விசிகா வெளியே வந்துச்சுன்னா கம்யூனிஸ்டுகளும் கூட வந்துடுவாங்க. அதனால் கம்யூனிஸ்டுகளுக்கும் மார்க்சிஸ்ட்டுக்கும் சிபிஐக்கும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும் பெரிய அந்த மாதிரியான அஜெண்டாவே இல்லை அவங்களுக்கு. அதனால் இந்த கட்சி இல்லாமல் காங்கிரஸை வச்செல்லாம் திமுக வந்து பெருசாக வின் பண்ணிட முடியாது. காங்கிரஸுக்கான செல்வாக்கு தமிழகத்தில் பெரும்பாலுமே இல்லை. நான் ஒரு 4% இருந்தாலே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் காங்கிரஸ் தனியாகவே நிற்கிறது. யார் கூடயாவது கூட்டணியில் முதுகில் ஏறி தான் போயிருக்குன்னு சொல்லி திமுக ஆட்களே சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அளவில் இருக்கும்போது இந்த மூன்றாவது அணி வந்து இப்படி பலமான அணியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு கேள்விக்குறி தான், சங்கு தான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.